அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக இலவசமாக மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸும் மற்றும் மேக்ஸ் மற்றும் ஜிஎஸ் அண்ட் தமிழ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக ஆன்லைனில் வழங்கிட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2024 நடந்த எக்ஸாம் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 எக்ஸாம் 2024 நடந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 நடந்தது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஜிஎஸ் பார்ட் 75ம் 25 வந்து மேக்ஸ் பார்ட்டும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து 100 மார்க் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இதுக்கு பயனுள்ள வகையில் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் இருந்து 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில். இதை பற்றி தான் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A veranda of width 3 meter is construction along the outside of the room of length 9 meter and width 7 meter. Find the cost of the cementing the floor of the veranda at the rate of rupees 15 per square meter. அதாவது தமிழ்ல ஒரு வாட்டி கொஸ்டின் பார்த்துப்போம். பாருங்க, 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலம் உள்ள ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. அந்த தாழ்வாரம் பகுதிக்கு 1 சதுர மீட்டருக்கு ரூ. 15 சிமெண்ட் பூச ஆகும் செலவை காண்க. சரிங்களா, இதுதான் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வெளியே போயிட்டு இதை சால்வ் பண்ணுவோம், ஒன்றும் கிடையாது. கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்குறாங்கன்னா நம்ம இங்கே சால்வ் பண்ணால் நம்மளால வந்து நோட்ஸ் எடுக்க முடியாது. அதனால் நம்ம வெளியே போயிடுவோம். இந்த கொஸ்டின் எடுத்துட்டு ஒரே நிமிஷம். இப்போ பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு ஒரு வாட்டி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டு நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் கிடையாது. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் இப்படி இருக்கான். ஒரு அறை இருக்கு, இந்த மாதிரி அறை இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 9, இது வந்து 7 மீட்டர்னு ஒரு அறை இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் சைடு, அதாவது என்னது, ஒரு அறைக்கு வெளியே, சரிங்களா, ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள. அப்போ 3 மீட்டர்னா இங்கேருந்து, சரிங்களா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இங்கே வரும். சரிங்களா, இங்கேருந்து ஒரு 3, திருப்பி இங்கேருந்து ஒரு 3, சரிங்களா, இங்கேருந்து 3, கொஞ்சம் இங்கேருந்து 3, அப்புறம் கொஞ்சம் இங்கேருந்து 3, இப்படி பண்ணுறாங்க. இந்த மாதிரி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா சிமெண்ட் போடுறாங்களாம். சரிங்களா, இந்த பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சிமெண்ட் போடுறாங்க இந்த பாட்டுக்கு. சரிங்களா, அப்போ இந்த பாட்டுக்கு சிமெண்ட் போட்டால் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு, அதாவது 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 50 ருபீஸ் செலவாகுதான். எவ்வளோ ருபீஸ்? 50 ருபீஸ் செலவாகுதுன்னா அப்போ இந்த அவுட்டர் லைனுக்கு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, கொஸ்டினை பார்த்துக்கோங்க. லென்த்து 9 மீட்டர், பிரெத் வந்து 7 மீட்டர். சரியா, சரி நம்ம இதை வந்து வெளியே போய் சால்வ் பண்ணுவோம் நீட்டாக. உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க. இப்போ பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 37 கொஸ்டின். சரிங்களா, 37 கொஸ்டின். அந்த கொஸ்டின் நம்பர் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் போட்டுப்போம். மென்சுரேஷன் டாபிக்னாலே ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 மீட்டர். சரிங்களா, பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா கொஸ்டின் வந்து அவுட்டரில், சரி, அதாவது அவுட்டரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 மீட்டர் வந்து இது பண்ணுறாங்களாம். சரிங்களா, 3 மீட்டர் அவுட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரெத்து, சரிங்களா, இது சாரி வித்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வந்து அவுட்டர் லைனில் போடுறாங்க. சரியா, டயக்ராம் போட்டுக்கலாம், அப்போ நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் போட்டுக்கிறேன். சரிங்களா, போட்டாச்சு, டயக்ராம் போட்டாச்சு. இது வந்து 9 மீட்டரு, இது வந்து என்னது 7 மீட்டரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி, எல்லா இடத்துலையும் டிஸ்டன்ஸ் தள்ளி போட்டிங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க 3 மீட்டர் 3 மீட்டர். அப்போ இது வந்து என்னது 3 மீட்டர். இங்கேருந்து வந்து ஒரு 3 மீட்டர், இங்கேருந்து வந்து ஒரு 3 மீட்டர், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர், இங்கே ஒரு 3 மீட்டர், இங்கே ஒரு 3 மீட்டர். சரிங்களா, மீட்டர், இங்கே ஒரு மீட்டர், இங்கே ஒரு மீட்டர், இங்கே ஒரு மீட்டர். ஒரு டயக்ராம் இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை தனித்தனியாக படிச்சுட்டா நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்க, நமக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா 3 ஓகேவா. அப்போ 3 மல்டிபிள் பண்ணால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைக்குங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்கா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்கு, அப்புறம் இங்கே ஒரு 3 இருக்கு. சரியா, இங்கே ஒரு 3 இருக்கு. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா அதாவது ஒரு சின்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பாக்ஸ், இந்த ஒரு பாக்ஸ், நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ், நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ், மொத்தம் எவ்வளோ பாக்ஸ் இருக்குன்னா 4 இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சைடு வந்து 3 தான். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், அதாவது சதுரத்தின் பரப்பளவு என்ன, இந்த ரெண்டுத்து போய் பெருக்கிறது தானே. அப்போ இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3, இந்த மாதிரி 4 பாக்ஸ் இருக்கு. அப்போ இந்த 4 பாக்ஸ்ன்னு போட்டு இது மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும், 9 வரும், 9 வரும், 9 வரும், 9 வரும். இப்போ எல்லாத்தையும் இது ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 36 வரும். சரியா, 36 வரும். இப்படி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 பாக்ஸ் இருக்குது. 4 பாக்ஸும் சேமாக இருக்குது, ஒரே மாதிரி அளவு இருக்குது. அப்போ ஒரே மாதிரி அளவுனா இதனுடைய ஏரியா என்ன, அப்போ இந்த சதுரத்தின் ஏரியா வந்து 9. அப்போ 4 9 சார் என்னது 36. சரியா,
புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் பார்த்தீங்கன்னா 36 ஸ்கொயர் மீட்டர் இந்த 4 சைடும். நெக்ஸ்ட் இந்த சைடு கண்டுபிடிக்கணும். இந்த சைடு எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. இங்கே 7 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து 9 இருக்குது. சரியா? ஓகே பாருங்க. இப்போ இது பாருங்க, இந்த லேயர் பாருங்க, இதனுடைய லென்த் 9, இதனுடைய பிரெத் 3, இதனுடைய லென்த் வந்து 3, இதனுடைய லென்த் வந்து 9. அப்போ இது ஃபுல்லா சரிங்களா? இது ரெண்டும் இருக்கு இல்லையா? அப்போ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் இருக்கு. இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இது 9, இது 3. இன்னொரு பாக்ஸ் இருக்கு அதே இடத்துல. ஓகேங்களா? இங்க 9, இங்க 3. அப்போ நமக்கு 2 பாக்ஸ் இருக்கு. அப்போ இதை நார்மலா மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 27. இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 27. அதாவது இது வந்து என்னதுன்னா செவ்வகத்துடைய ஏரியா ஃபார்முலா வந்து L × B. அதாவது லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ 3 × 9 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 27. 3 × 9 எவ்வளோ கிடைக்குதுன்னா நம்மளுக்கு 27. இப்போ 27 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 54 கிடைக்கும். இது எப்படி போடலாம்னா 2 பாக்ஸ் சேமா இருக்கு இல்லையா? அப்போ 2 பாக்ஸ் சேமா இருக்கு. இதனுடைய ஏரியா சேமா இருக்கிறதுனால அப்போ 2 × 27 என்ன கிடைக்கும்? 54 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா? இந்த ஏரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பாருங்க, இதனுடைய லென்த் 7, இதனுடைய பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ இதுவும் சேமா இருக்கு. அப்போ இது 2 வாட்டி. அப்போ 2 வாட்டின்னு பார்த்தீங்கன்னா 7 × 3 = 21. அப்போ இங்கே வந்து என்ன வரும்? 42. சரியா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 4 சேர்ந்து 33 மீட்டர் ஸ்கொயரு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்ந்து 54 மீட்டர் ஸ்கொயரு. இதுவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 மீட்டர் ஸ்கொயரு. சரிங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் டயக்ராம் போட்டு டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? இப்போ பாருங்க 36, 54, 42 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 ஒரு 2 12, மிச்சம் 1, 3 1 4, 4 ஒரு 5 9, 9 ஒரு 3 13. சரிங்களா? ஓகேவா? ஓகே. இப்போ 4 4 8, ஓகே 13. சரியா? சரி, இப்போ 132 மீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 15 ரூபாய் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? 132 மீட்டர் ஸ்கொயருக்கு என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. சரியா? ஆமாவா? இப்போ இதை எடுத்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைச்சிருமா? சரி வாங்க மல்டிபிள் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 132 × 15 மல்டிபிள் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு? இப்போ பண்ணால் 5 2 10, மிச்சம் 1, 5 3 15, 16, மிச்சம் 1 6. இங்கே என்ன கிடைக்கும்? 132. ஆமாவா? 1 132 பேருங்க 132 தான் கிடைக்கும். 0, இங்கே 8, இங்கே 9, இங்கே 1. அப்போ 1980. இதனுடைய ஆன்சர் என்ன? 1980. சரிங்களா? சரி வாங்க இது போய் நம்ம இதை சம்முல பார்ப்போம். சரி பாருங்க, இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது? 1980. ஓகேவா? 1980 தான் இதனுடைய ஆன்சர். சரியா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? சரி ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சம் எடுத்துப்போம். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க. 38வது சம் பாருங்க. இஃப் த height of the triangle is increased by 30% and its base is decreased by 20%, then the effect will occur in its area is கேக்குறாங்க. ஒண்ணு கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரித்து மேலும் அடிப்பக்கம் 20 குறைந்தால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? a + b. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இன்க்ரீஸ் டிகிரீஸ் ஃபார்முலா ஒன்று இருக்கு பர்சன்டேஜ் சம்ல. அது ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க அது எப்படி பாடலாமா? நீங்கள் இது வந்து நம்ம வந்து டீப்பாக போடலாம். உங்களுக்கு வந்து டீப்பாகவும் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது வந்து ஷார்ட்டாக எப்படி போடலாம்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் டிகிரீஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு. a ± b. ஓகேங்களா? +or - a இங்கே +or- தான். சரியா? +or - a × a இப்படி வரும். a +or - a +or - b +or - a மல்டிபிள் b டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். சரிங்களா? இப்போ அதிகரித்துன்னா ப்ளஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? குறைஞ்சுன்னா மைனஸ் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க அடிப்பக்கம் 20% குறைஞ்சிருது. அப்போ அது மைனஸ் எடுத்துக்கணும். ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரித்து மேலும் அடிப்பக்கம் 20% குறைந்தால் அப்போ முக்கோணம்னா இப்படி இருக்குங்களா? நம்மளுடைய ட்ரையாங்கிள் இப்படி இருக்கும். இப்போ இது நார்மல் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஒரு நார்மல் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுதுன்னா உயரம் இப்போ இன்க்ரீஸ் ஆகுதான். இதனுடைய ஹைட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுது? எவ்வளோ பர்சன்டேஜ்? 30% இன்க்ரீஸ் ஆகுது. இதனுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுது. சரிங்களா? அப்போ புது ட்ரையாங்கிள் இப்படி கிடைக்கும். இப்படி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரையாங்கிள், நியூ ட்ரையாங்கிள், ஹைட் 30% இருந்துச்சு, பேஸ் 20% வந்து டிகிரீஸ் ஆகுது. அப்போ இது டேரக்டா ஃபார்முலா போட்டா நம்மளுக்கு 30% இன்க்ரீஸ். ஓகேவா? பாசிட்டிவ் பண்ணணும். அப்புறமா மைனஸ் b வந்து பார்த்தீங்கன்னா 20% டிகிரீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு பிளஸ். அதாவது உயரம் வந்து பிளஸ்ல இருக்கு, அதாவது 30% பிளஸ்ல இருக்கு. அப்போ a வந்து பிளஸ், b வந்து அடிப்பக்கம் 20% குறைஞ்சு மைனஸ்ல இருக்கு. அப்போ இது இங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பிளஸ் மைனஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் தான் கிடைக்கும். ஏவும் பியும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 30 20 மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 600 கிடைக்கும். 600 டிவைட் பை 100 கிடைக்கும். சரியா? இது 2 0 கேன்சல். 30ல 20 போனா 10, 10ல 6 போனா
நமக்கு 4 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சுன்னா பரப்பளவில் மாற்றம் தான் கேட்குறாங்க கொஸ்டின்ல. அப்போ பரப்பளவில் எவ்வளோ மாற்றம் வரும்னா 4%. ஓகேங்களா. சரி இதை வாங்க நம்ம டீப்பாக போடலாம். இந்த சம்மை இப்படி போட்டாலும் சரி, இல்லை நமக்கு வந்து டீப்பாக போட்டாலும் சரி. சரி வாங்க இதை வந்து ஒரு வாட்டி டீப்பாக பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க இதை நம்ம டீப்பாக பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த ஷார்ட்கட்டெல்லாம் வச்சு நம்மளால வந்து எக்ஸாம் வந்து சால்வ் பண்ண முடியுமா, கான்செப்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு டீப்பாக பார்த்துக்கலாம். ஒரு முக்கோணம்னா எப்படி இருக்கும், அதனுடைய பரப்பளவு ஃபார்முலா 1/2 b × hன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடிப்பக்கத்துக்கு நீங்களே ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 50 கொடுக்குறேன், அடிப்பக்கம் 50 கொடுக்குறேன். இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கொடுக்குறேன், ஒரு 100 கொடுக்குறேன் சரிங்களா. ஓகேவா, 100 கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஒரு நார்மலாக நானே எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. 100 50 நானே எடுத்துக்கிட்டேன். அப்போ இதில் சப்ஸ்டிட் வந்து 1/2 b வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 50, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிடைக்குது சரிங்களா. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 2500 மாதிரி கிடைக்கும். ஏதாவது மீட்டர் ஸ்கொயர் இல்லை இது எதுனாலும் இருக்கலாம், மீட்டர் ஸ்கொயராக இருக்கலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். நம்ம கொஸ்டினில் மீட்டர் ஸ்கொயர் தான் கொடுத்துருந்தாலும் மீட்டரே எடுத்துக்கலாம் சரிங்களா, மீட்டரே எடுத்துக்கலாம். சரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹைட் இருக்கு இல்லையா, இதுதான் ஹைட்டு, இதுதான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. பேஸு அதாவது இது அடிப்பக்கம், இது உயரம்னு சொல்லுவாங்க, இந்த ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா. 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 130 எடுத்துக்கணும் அது சரியா. இப்போ நாம என்ன எடுத்துக்கிட்டோம்னா 100 எடுத்துக்கிட்டோமா, ஹைட் வந்து 100 எடுத்துக்கிட்டோம், 100 எடுத்துக்கிட்டோம், இது 100%. அப்போ நம்மளுடைய ஹைட் வந்து புதுசாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 130%னா இந்த இடத்துல எவ்வளோ வரும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 100 கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்னா 130 தான் வரும். அப்போ ஹைட் என்னவா உருவாயிருக்குன்னா இப்போ புதுசாக ஹைட் வந்து என்ன ஆயிருக்குன்னா இங்கே 130 ஆயிருக்கு சரியா, 130 ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி பேஸ் பார்த்தீங்கன்னா 50% கம்மியாக இருக்கான். பேஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 50 இருந்தது, இப்போ வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா இப்போ அது வந்து 100% இருக்கும். அப்போ பேஸ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 20% கம்மியாக இருக்குது. 20%னா என்னது, அப்போ இதுலேருந்து 20 மைனஸ் பண்ணால் 80% ஆயிருக்குன்னு அர்த்தம் சரியா, மைனஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இது அடிச்சா நம்மளுக்கு 2 கிடைக்கும், இது அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 40 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குன்னா 40 கிடைக்கும். அப்போ இந்த அடிப்பக்கம் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 40 கம்மியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு பரப்பளவு ஃபார்முலா என்னது, பரப்பளவு ஃபார்முலா நம்மளுக்கு 1/2 b × h. சரி b × h 1/2, பேஸ் எவ்வளோ இப்போ கிடைக்குது 40, ஹைட் எவ்வளோ போட்டிங்க 130. இப்போ இது அடிங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 20, இதை அடுத்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2600 கிடைக்குது. ஸ்டார்டிங் 2500, இப்போ வந்து 2600 இருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 100 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோலேருந்து அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2500லேருந்து 26, அதாவது 2500லேருந்து 2600 ஆயிருக்கு. அப்போ 100 வந்து அதிகமாக இருக்கு. ஆமாவா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 100 கிடைக்கும். எதுலேருந்து அதிகமாக கிடைக்குது 2500லேருந்து கிடைச்சிருக்கு. 2500 நம்ம பேஸாக வச்சுக்கணும். அப்போ 2500 வந்து 100%. ஸ்டார்டிங் இருந்த பரப்பளவு வந்து 2500, இப்போ புதுசாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 100. அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பரப்பளவில் மாற்றம் தானே கேட்குறாங்க. பரப்பளவு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ஒரு 100 வந்து அதிகமாக இருக்கு. அப்போ இது அடிச்சா நம்மளுக்கு போயிடும். 25ஆல 100 அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். அப்போ பரப்பளவில் ஏற்படுற மாற்றம் எவ்வளோனா 4% சரிங்களா. இதுதான் அது உண்மையான ஒரு, அதாவது ரியலான ஒரு கான்செப்ட்னா இதுதான். அது நம்ம முன்ன போட்டது a+b+ ஃபார்முலான்றது ஒரு அது சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிங்களானா கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா சின்ன ஒரு மிஸ்டேக், ஏதாவது சம்திங், இப்போ இங்கே a கிட்ட மைனஸ் போட்டு b கிட்ட ப்ளஸ் போட்டு சம்திங் ஏதாவது பண்ணீங்களா உங்களோட ஆன்சர் வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலா வந்து ரொம்ப ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க ஃபார்முலா ட்ரை பண்ணுங்க, ஒரு நார்மலாக தெரியாதவங்க இந்த ஒரு பேசிக் மெத்தட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுமான்றது சந்தேகமே. ஓகேங்களா, எப்பயுமே இந்த பேசிக் மெத்தட் மட்டும் தான் நமக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும் சரிங்களா. சரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த சம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கேட்குறாங்கன்னா if 20% of p plus 2q is equal to 30% of 2p plus q, then find the ratio between p plus 3q and 3p plus q ன்னு கேட்குறாங்க கொஸ்டினில். தமிழில் பார்த்துருவோம் கொஸ்டின் பாருங்க. p plus 2q இன் 20% என்பது 2p plus q இன் 30%க்கு சமம் எனில் p plus 3q மற்றும் 3p plus q இவற்றுக்கிடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இந்த கொஸ்டின் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இது வந்து நோட் கூட பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து வேற சைடில் போடலாம், இங்கேயே போட்டிங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். சரி நம்ம வந்து வேற பேஜில் இது போடுவோம். ஓகேங்களா, சரி வாங்க இந்த சம்ம பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 39 பாருங்க, 20% of p plus 2q equal to 30% of 2p plus q தான் கொஸ்டினில் கேட்குறாங்க சரிங்களா. ஒரே நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சம்மு பார்க்கலாம். இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்காங்க,
20% ஆஃப் பி பிளஸ் 2q ஈக்குவல் டு 30% ஆஃப் 2p பிளஸ் க்யூன்னு கேட்குறாங்க. சரி இப்போ பாருங்க என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழில் படித்தாலும் சரி, கொஸ்டின் இங்கிலீஷில் படித்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் இங்கிலீஷில் படிங்க, அதுதான் ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது 20% ஆஃப்னு வரும்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராக்கெட் எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராக்கெட் எல்லாம் போட்டிங்கன்னா கொஸ்டின் வந்து வேற ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது. ஏன்னா வந்து நிறைய மிஸ்டேக் வரதுக்கான ஆப்ஷனில் இதுக்கு ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி ஏலையோ இல்லை பிலையோ இதே மாதிரி சேம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஆப்ஷன் இந்த ப்ராக்கெட் போடாமல் போடும்போது அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? போர்ட் மாஸ் ரூல்ஸ் தெரிஞ்சவங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்கெட் போடுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா இந்த ஆஃப்ன்றது இந்த பிஏ மட்டும் மென்ஷன் பண்ணாது. ஏன்னா 20% ஆஃப் இது வந்து ஒரு ஃபுல் டேர்மை தான் மென்ஷன் பண்ணணும். ஏதாவது பியூ இருக்குது கியூ இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்திங் ஏபிசிடியில் வரக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது மேக்ஸில் வந்துச்சுன்னா அதில் ரெண்டுத்தையும் பொதுவாக தான் எடுக்கணுமே தவிர தனித்தனியாக எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு நம்பராக வரும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஏபிசிடி வரும்போது கண்டிப்பாக ப்ராக்கெட் எடுத்துக்கணும். சரி வாங்க நம்ம சம்முக்கு சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க சம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. சரி இப்போ பாருங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ 20% ஆஃப் பி பிளஸ் 2q ஈக்குவல் டு 30% ஆஃப் 2p பிளஸ் q. இது வந்து ஒரு ஃபார்மேட்டாக எழுதும் போது என்ன ஆகுனா 20%னா 100ன்னு அர்த்தம், சரிங்க, ஆஃப்னா மல்டிபிள்னு அர்த்தம். அது அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிபிள் பதிலாக ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணீங்கன்னா p பிளஸ் 2q ஈக்குவல் டு இந்த பக்கம் 30 டிவைடட் பை 100 வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ப்ராக்கெட் ஆஃப் பதிலாக ப்ராக்கெட் போட்டு நீங்கள் ப்ராக்கெட் போட்டாலும் சரி அங்கே மல்டிபிள் பண்ணுறது தான் அர்த்தம். இப்படி வரும். சரிங்களா? இப்போ இந்த 100 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த 2 உள்ள போச்சுன்னா என்ன வரும், 2p பிளஸ் 4qன்னு வரும். இந்த 3 உள்ள போனால் என்ன வரும், 6p பிளஸ் 3qன்னு வரும். அப்போ இந்த 2pயும் இந்த 6pயும் இந்த 2p பிடிக்க போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 4p கிடைக்கும். இந்த 3q பிடிக்க வச்சுன்னா என்ன வரும்னா 1qன்னு கிடைக்கும். சரியா? அப்போ p பிளஸ் q நம்ம எழுதும்போது pக்கு ஆப்போசிட்டாக இருக்கா 1, இந்த 4 கீழே வந்துடும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த q வந்து இப்படிக்க வந்துடும், 4 வந்து இப்படிக்க வந்துடும். அதாவது இது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு 1q ஈக்குவல் டு 4pன்னு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா p இப்படியே இருக்கட்டும். சரிங்களா? p இப்படியே இருக்கட்டும், q இப்படியே கொண்டு வந்துருங்க. அப்போ 4 என்ன வந்துடும், டவுன் வந்துடும். அப்போ இங்கே 1 அப்படியே தான் இருக்கும். சரியா? அதான் இங்கே இப்படி வந்து மாற்றி எழுதியிருக்கேன். சரியா? இதை வந்து இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். அப்போ p வந்து 1, q வந்து 4. அது அப்போ என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க, நம்மளுக்கு p பிளஸ் 3q டிவைடட் பை 3p பிளஸ் qன்னு தான் கேட்குறாங்க. அதில் சப்ஸ்டிட் பண்ணால் போதுமானது. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும், அப்போ pன்றது என்ன கிடையாது 1, 3 வந்து என்னவா இருக்குது 4ஆக இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டு. அப்போ இங்கே என்ன இருக்கு 3, p உடைய வேல்யூ 1. சரிங்களா? q உடைய வேல்யூ வந்து 4. அப்போ இங்கே என்ன வரும், 1 + 3 × 4 வந்து 12 வருமா, 1 + 12 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 + 4 வரும். இதை பண்ணால் நமக்கு என்ன வரும், 13/7 வரும். அப்போ 13:7 இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? சரி வாங்க ஆன்சர் பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஆன்சர் பாருங்க. இஃப் ஏ ஆப்ஷன்ல 13:7 இருக்கு. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த சம் பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ 40வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் படிச்சுக்கோங்க, 2-3 வாட்டி கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். 40 கொஸ்டின் பாருங்க. The HCF of the two numbers each having 3 digits is 17 and their LCM is 714. The sum of the number is கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து 289, 391, 221, 731 கொடுத்துருக்காங்க. இது எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா 17 டிவிஷன் ஆகக்கூடிய நம்பர் தான். சரிங்களா? சரி இப்போ பாருங்க கொஸ்டின் தமிழில் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். 3 இலக்கங்கள் கொண்ட இரு எண்களின் மீப்பேவா 17 மற்றும் அதன் மீப்போமா 714 எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சரி இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா கொஸ்டின் பாருங்க, இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட்னா இப்போ கொஸ்டின் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இது வேற ஸ்லைடுக்கு போக போகிறோம். எல்சிஎம் என்ன கொடுத்து HCF வந்து 17, எல்சிஎம் வந்து 714. சரிங்களா? அது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர்னு சொல்றாங்க. சரி வாங்க இப்போ பாருங்க என்ன பண்ணலாம். இப்போ பாருங்க கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 40வது கொஸ்டின் பாருங்க. 40வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 40 கொஸ்டின்ல HCF சொல்லிட்டாங்க. சரியா? HCFனா தெரியலையா, மீப்பா வா. சரிங்களா? LCM சொல்லிட்டாங்க. சரியா? HCF வந்து 17, LCM வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 714 சொல்லிட்டாங்க. அந்த நம்பர் வந்து 3 டிஜிட் நம்பர். அதாவது 3 டிஜிட் நம்பர்னா தெரியலையா, 3 டிஜிட் நம்பர்னா 3 இலக்க நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது 3 இலக்க எண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 இலக்க எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 100லேருந்து 99 வரையும் இருக்கிற நம்பர் எல்லாமே 3 டிஜிட் நம்பர்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ அந்த நம்பர் வந்து இதுக்குள்ள தான் இருக்கு. அந்த 2 நம்பரையும் என்ன கேட்குறாங்கன்னா வித்தியாசம் கேட்குறாங்களா கொஸ்டின்ல, இல்லை ஒரே நிமிஷம் இருங்க. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா அவ்விரு எண்களின் கூடுதல் என்னன்னு தான் கேட்குறாங்க. அந்த 2 நம்பருடைய கூடுதல் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ என்னவா இருக்கலாம், அப்போ அந்த 100க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 + 99 எடுத்துக்கிறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 99109ன்ற மாதிரி கிடைக்கும். ஆமாவா?
சரி, அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ற மாதிரி கேட்குறாங்க, கொஸ்டின்ல கேட்குறாங்க. அப்போ இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஒரு ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கொடுத்துட்டு அந்த இலக்கங்கள் கேட்கும்போது ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா a இன்ட்டு பி ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப். சரிங்களா? ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம், இது ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் சொல்லிட்டாங்க, அந்த ரெண்டு நம்பரும் நமக்கு தெரியாது. அந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் ஏ ஒரு நம்பர் பி, இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டா என்னன்னா கொஸ்டின்ல கேட்கறாங்க. அப்போ அந்த ரெண்டு நம்பருக்கும் தெரியாது. அப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன கேட்கறாங்கன்னா இது அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடா வச்சுக்கோங்க, இது ரைட் ஹேண்ட் சைடா வச்சுக்கோங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு வர வேல்யூவை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம், நம்ம ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியா போடலாம் பாருங்க. ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 17. எல்சிஎம் எவ்வளோ? நம்மளுக்கு 714. சரியா? சரி, இப்போ பாருங்க இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 714 பிரிங்க. 714 எப்படி பிரிக்கலாம்? அப்போ கண்டிப்பா இங்க 17 இருக்குன்னா 714 எல்சிஎம் வந்து கண்டிப்பா 17வது டேபிள்ல டிவிஷன் ஆகும். அப்போ 714 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளோ டைம் போடலாம் பாருங்க. ஒரு 4 டைம்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? 4 × 8 மிச்சம் 2 68 கிடைக்குதா? ஓகேவா? 68 கிடைக்குது. ரிமைனிங் வந்து 34 கிடைக்குது. ஓகேவா? அப்போ 34னா 2 டைம்ஸ் போடலாமா? அப்போ என்ன கிடைக்குது? இது எப்படி பிரிக்கலாம்? 17 மல்டிபிள் என்ன கிடைக்குது? 17 × 42ங்கிறது 42 பிரிங்க. சரிங்களா? இப்போ 17 × 42 பிரிச்சா 6 × 7. சரியா? அப்போ இது ரெண்டு நம்பர் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் சொல்லிட்டாங்க. ஒரு நம்பர்லயே இந்த நம்பர்லயே ஹெச்சிஎஃப் இருக்கும், இந்த நம்பர்லயே ஹெச்சிஎஃப் இருக்குமா? அப்போ ஏன்றது எப்படி இருக்குன்னா ஒரு 17 × 6ன்ற மாதிரியும் பின்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது ஒரு பேர், இதுக்கு ஒரு பேர், இதுக்கு ஒரு பேர்ன்ற மாதிரி பிரிச்சிங்கன்னா ஏன்றது 17 × 6ஐயும் பின்றது பார்த்தீங்கன்னா 17 × 7ஐயும் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி எடுத்துக்கும் போது ஏன்ற வேல்யூ வந்து 17 × 6 பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 102 கிடைக்குமா? அதே மாதிரி 17 × 7 பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 119 கிடைக்குமா? அப்போ ஏ உடைய நம்பர் வந்து 102, பி உடைய நம்பர் வந்து 119. அப்போ ஏவையும் பிஏவும் ஆட் பண்ணாதான் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க. அப்போ 102 119 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கூட்டம் என்ன கிடைக்கும்? 9 2 பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 மிச்சம் 1 2 2 1. சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 2 to 1 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். இல்லைன்னா கூட நீங்க ஆப்போசிட்ல என்ன பண்ணீங்கன்னா இந்த 17 வந்து காமனா அடிச்சு கூட நம்ம எட்டு வரலாம். சரிங்களா? ஆனா இதுதான் ப்ரொசீஜர். சரியா? சரியான ப்ரொசீஜர் இதுதான். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வேற சம் போடலாம். சரி வாங்க, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 18th and 17th ஃபிபொனாச்சி நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18வது மற்றும் 17வது ஃபிபொனாச்சி எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ஃபிபொனாச்சி அப்படின்னா என்ன? FIPONACCIன்றது ஃபிபொனாச்சி நம்பர். அப்படி ஃபிபொனாச்சின்றது ஒரு மேத்தமெட்டிஷியன், அவர் கண்டுபிடிச்ச மெத்தட் தான் இது. இது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஃபிபொனாச்சி நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 18வது மற்றும் 17வது ஃபிபொனாச்சி எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்னன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி வாங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. சரி வாங்க, இப்போ ஃபிபொனாச்சி நம்பர்னா பாருங்க. இப்போ ஃபிபொனாச்சின்றது ஒரு மேத்தமெட்டிஷியன், அவர் கண்டுபிடிச்ச மெத்தட் தான். இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது ஃபிபொனாச்சி நம்பர் 13வது நம்பர் இது, 14வது நம்பர் இது, 15வது நம்பர் இது. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். சரி வாங்க, ஃபிபொனாச்சி என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா? சரி வாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். இது 6th புக்லேயே இருக்கு. ஃபிபொனாச்சி நம்பர்னா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, ஃபிபொனாச்சி நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ 41 சம் பார்க்க போறோமா? சரி 41 பாருங்க. ஃபிபொனாச்சி நம்பர் எடுத்து ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓல்டு நம்பர் 0 இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நேச்சுரல் நம்பர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 7 எண்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா நேச்சுரல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. சரி இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். மேக்ஸிமம் வந்து கவுண்டிங் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ல தானே இருக்கும். நேச்சுரல் நம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. சரி 1க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்னை வந்து மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு நம்பர் இருக்கு இல்லையா 0. இப்போ 0வையும் 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன விடும்? 1. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 1 பண்ணிட்டா ஆட் பண்ணிட்டோமா? அடுத்தது என்ன இருக்கு? 1 1 இருக்கு. இந்த 1 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2. இப்போ இந்த 2 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3. இந்த 3 × 4 2 × 3 பண்ணால் நம்மளுக்கு 5 கிடைக்கும். இந்த 3 3 5 பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்கும். இந்த 5 இதையும் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 13 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். 21 இந்த 13 இது பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 34 கிடைக்கும். சரிங்களா? 34 21 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 55 கிடைக்கும். 55 34 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 89 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 மிச்சம் 1 6 144 கிடைக்கும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா
144ன்றது கரெக்டாக ஃபிப்ரவரி எண்ணில் 12 என்னாவது வரும். இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நீங்கள் ஜீரோவை எடுத்துருங்க நேச்சுரல் நம்பராக கவுண்ட் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இதுவா ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், ஃபிஃப்த் நம்பர், சிக்ஸ்த் நம்பர், செவன்த் நம்பர், எயித்து நம்பர், நைன்த் நம்பர், இது 10th நம்பர், இதில் வந்து 11th, இது வந்து 12th. அப்போ 12வது என்ன பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் நம்பர் வருது. அதாவது 12 ஸ்கொயர் வந்து 144. நிறைய பேர் இதை பேஸ் பண்ணியே கொண்டு வந்துருவாங்க. அதாவது ஃபிப்னோஸ் எண்ணில் 12 ஸ்கொயர் பண்ணால் 144. அதாவது 12வது எண் வந்து ஃபிப்னோஸ் எண்ணில் வந்து 144. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை அப்படியே கூட்டி கொண்டு வந்துடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்னோஸ் என்னன்னா ஒரு 20 நம்பர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்போ நெக்ஸ்ட் வேற என்ன நம்பர் வரும்னா நம்ம கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க இதில் எடுத்து ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 13வது நம்பர் என்ன வரும், 13வது நம்பர் என்ன வரும்னா இதில் எடுத்து ஆட் பண்ணா 4 × 9 13, மிச்சம் 1 3 2 3 3. அதான் பாருங்க இப்போ கொஸ்டின்ல பாருங்க 2 2 3 3ன்றது என்னது 13வது நம்பர், 377 14வது நம்பர், 615 15வது நம்பர். நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க 17 18 தான் கேட்குறாங்க. அப்போ ஈஸியாக போட்டுடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ பாருங்க எப்படி ஈஸியாக போடலான்னு பாருங்க. அடுத்தது பாருங்க 13வது நம்பருக்கு அடுத்தது 14வது நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து இது பண்ணா அப்போ 7, இங்கே என்ன வரும் 7, இங்கே 7. அப்போ 15வது என்ன வரும், இதில் எடுத்து பண்ணால் 19 மிச்சம் 1, இங்கே வந்து 11 மிச்சம் 1 3 3 610. 16வது நம்பர் என்ன வரும் 7 8 9. சரிங்களா? இப்போ 17வது என்ன வரும் 17வது 18வது. இதில் எடுத்து உள்ள டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க கொஸ்டின்ல. அப்போ இது பண்ணால் நமக்கு என்ன வரும் 7 9 15. சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் எடுத்து பண்ணுங்க. இதில் எடுத்து பண்ணியாச்சா? இப்போ 987 1597 இது பண்ணுங்க, 1597 987 இது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 14 மிச்சம் 1 18 மிச்சம் 1 என்ன ஒரு 10 15 மிச்சம் 1. சாரி இருங்க 7 9 14. சாரி இங்கே வந்து என்ன வரும்னா 14 வரும். சரியா? தப்பாக போட்டாச்சு. சரியா? இங்கே என்ன வரும், சாரி 14 15 தான் வரும். இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அப்போ இதுதான் தப்பு பண்ணியிருக்கோம். 7 14 மிச்சம் 1 10 18 மிச்சம் 1 6 6 ஒரு சாரி 7 9 15. ஒரே நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து 61 இதையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 610 987 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 7, இங்கே 9, இங்கே வந்து 15 கிடைக்குமா? அப்போ 17வது நம்பர் வந்து 1597. அதாவது 1597 1597. இப்போ 1597 அடுத்து இந்த நம்பரையும் 987 பேருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 987 பேருக்குன்னா நமக்கு சாரி கூட்டினா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 7 14 மிச்சம் வந்து 1 18 மிச்சம் 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10 + 5 வந்து 5 கிடைக்கும். இங்கே ஒரு 1 கிடைக்கும். அப்போ 2584. சரிங்களா? அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அப்போது 2584ல் நம்மளுக்கு வந்து 1597 போச்சுன்னா என்ன கிடைக்குன்னா 14ல் 7 போனால் 7 மைனஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே 7 இருக்குது. 17ல் வந்து பார்த்தீங்கன்னா 9 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 8 இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா 4 இருக்கும். இப்போ 14 ஆகிடும். 14ல் 5 போச்சுன்னா 9 இருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 987 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 ஸ்கொயர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 11 வரைக்கும் 12 வரைக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆப்ஷனில் இது கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 13வது நம்பர் இதுவும் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா 16வது நம்பர் இதுதான் நம்மளுடைய ஆன்சராக வருது. இருந்தாலும் இப்படி கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஃபிப்னசி நம்பர் வந்து ஈஸி தான் கண்டுபிடிக்குது. சரிங்களா? ரொம்ப டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். சரிங்களா? சரி, இதனுடைய கண்டினியூ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க. இப்போ இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 18வது 17வது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 16வது நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி 16 15 டிஃபரன்ஸா 14வது, அதாவது இந்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டடாக கிடைக்கும். இப்போ பாருங்க இந்த இடத்துல பாருங்க 5ல் 3 போச்சுன்னா நம்மளுக்கு 2, இதே 3ல் 2 போச்சுன்னா 1. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்க 13 5 8 போச்சுன்னா 5. சரிங்களா? இந்த ஃபிப்ரவரி நம்பரை பொறுத்தவரையும் அந்த 2 நம்பரையும் பண்ணால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், அதாவது 89ல் 35 போச்சுன்னா 34. இந்த மாதிரி தான் ஃபிப்ரவரி நம்பர் கிடைச்சிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த டைம்ல வந்து 18லேருந்து 17 போச்சுன்னா நம்மளுக்கு 16வது ஃபிப்னசி நம்பர் தான். இது நீங்கள் டேரெக்டாக கூட தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல வந்து 15வதுக்கும் 14வதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் 13வது ஃபிப்னசி நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் அதவே கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 12வதுக்கும் 11வதுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து 10வது ஃபிப்னசி நம்பர் 55 கூட போட்டுக்கலாம். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க இதனுடைய கண்டினியூ வீடியோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.